ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஒரு பையன் அவன் பிறந்ததுல இருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு ஊர்ல 15 வருஷமா இருக்கான். இந்த 15 வருஷத்துல அவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே இருக்கிற ஒரு பையன் தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர். இந்த பையன் அவனோட லைஃப்ல இப்போ 12th ஸ்டேஜ்ல இருக்கான். அவனோட பேஷனை அவன் ஃபுல்ஃபில் பண்றோன்ற ஒரு ட்ரீமையும் அவன் வச்சிருக்கான். அவன் பர்த்டேன்னு வந்தா கேக் வெட்டுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பொங்கல்ல இருந்து நியூ இயர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ற ஒரே விஷயம் அவன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். மெயினா நியூ இயர்னு வந்துட்டாலே எல்லாருமே வீட்டில் உட்காந்து விஷயம் சென்ட் பண்றது அவங்க வேலையே கிடையாது. 2 கிலோ கேக் வாங்கி ஒரு கேக்கை மூஞ்சில் அடிச்சு விளையாடுறது, இன்னொரு கேக்கை சாப்பிட்டு கிளம்புறது, இந்த மாதிரி ஒரு நியூ இயரையே ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்றது தான் நம்ம கதையோட ஹீரோ. இதெல்லாம் விட கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா ஸ்கூல் பசங்களோட காலையில 6லேருந்து 10, ஈவினிங் ஏரியா பசங்களோட 3லேருந்து 6 விளையாடுற மெயின் விஷயமே கிரிக்கெட் தான். இதெல்லாம் விட அவன் பேஷனுக்காக எடுத்த ஸ்டெப்பும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல அவன் 12th லைஃபும் முடிஞ்சிடும், ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ஜாப்ல டிரான்ஸ்ஃபர் வந்துட்டதுனால அவன் கோயம்புத்தூர் போயாகணும். அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அடுத்த வருஷத்துல ஸ்கூலே முடிய போற விஷயத்துல போய் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணி அவங்க புது ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி அவன் படிச்சு இப்பவே கண்ணை கட்டுது. அது குட்டி ஸ்டோரி இல்ல, என்னோட ரியல் ஸ்டோரி. எங்க அப்பாவுக்கு ஜாப்ல டிரான்ஸ்ஃபர் டு கோயம்புத்தூர். ஸோ என்னோட லாஸ்ட் வருஷத்தை நான் கோயம்புத்தூர்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். என்னோட பேஷன் இனிமேல் எல்லாமே அங்கதான். இனிமேல் நம்ம சேனல்ல ரன்வேர்ட் சீரீஸ் வராது, கோயம்புத்தூர் சீரீஸ் தான் வரும். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.